இயற்கையாக வளர்ந்த தாவரம் மருந்த பயன்படுது. வேற்பட்ட இலை பூக்கணிகள் நோயை தீர்த்திடுது. உடலும் உள்ளமும் பலப்படுத்தும் யோக கலை இருக்கு. தமிழர் கண்ட இயற்கை மருந்துகள் முக்கிய இடம் பெறுது. வேப்பார் தழைப்பார் என்று நம் சித்தர்கள் சொன்னார்கள் அன்று. பக்க விளைவுகள் இன்றி சித்த மருந்துகள் இருக்குது தம்பி தம்பி. இயற்கையாக வளர்ந்த தாவரம் மருந்த பயன்படுது. வேற்பட்ட இலை பூக்கணிகள் நோயை தீர்க்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடினு குரல் வழியை நீ நாடு. நோய் நாடி நோய் முதல் நாடினு குரல் வழியை நீ நாடு. நோய்கள் பெருக காரணம்தான் இயற்கையை விட்டு விலகுவது. அடி உணவு பழக்கமான அழுத்தம் சூழல் காரணம்தான். இந்த உரங்களும் பூச்சி கொல்லிகளும் நிலங்கள் நச்சாக்கும் தெரியாதா? சமையல் அறையிலே செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம். இயற்கையாக வளர்ந்த தாவரம் மருந்த பயன்படுது. வேற்பட்ட இலை பூக்கணிகள் நோயை தீர்க்கிறது. நாற்பத்தைந்து நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடப்பாய. யோக தியானம் மூச்சு பயிற்சி 15 நிமிடம் செய். 7 மணி நேரம் தூங்கிவிடு. 3 லிட்டர் தண்ணி குடி. அடி நாள்தோறும் இதை கடைபிடித்தாலே நோய் நம்மை நெருங்காது. கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி வாழை நெல்லி உண்பாயா. காய்கறிகளுடன் கீரையும் சிறுதானியமும் உணவில் சேர்ப்பது நல்லது. இயற்கையாக வளர்ந்த தாவரம் மருந்த பயன்படுது. வேற்பட்ட இலை பூக்கணிகள் நோயை தீர்க்கிறது. உடலும் உள்ளமும் பலப்படுத்தும் யோக கலை இருக்கு. தமிழர் கண்ட இயற்கை மருந்துகள் முக்கிய இடம் பெறுது. வேப்பார் தழைப்பார் என்று நம் சித்தர்கள் சொன்னார்கள் அன்று. பக்க விளைவுகள் இன்றி சித்த மருந்துகள் இருக்குது தம்பி தம்பி. இயற்கையாக